ஆவணி மாதம். இந்த ஆவணி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, நிச்சயமாக ஒரு சிறந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்ற ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம். ஒரு சப்தம கேந்திர ஸ்தானத்தில் காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் அந்த காலபுருஷனின் முதல் ராசியான அந்த மேச ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு சூரியன் உங்களுக்கு அந்த காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம், அந்த காலச்சக்கரத்தின் 5ஆம் இடமான அந்த சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம். அது விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுகின்ற மாதம். விருச்சிக ராசி 10ஆம் இடம். ஆக இந்த மாதத்தில் அவர்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், நல்ல பதவி, நல்ல பேரும் புகழும் எடுக்கின்ற ஒரு அற்புதமான யோகம். பணம், பொன் பொருள் பணம் சேர்க்கை, நல்ல தொழில் யோகங்கள், வியாபார யோகங்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபார விருத்தி. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும். அப்ப ஆவணி மாதம் என்பது சூரியன் ஆட்சி வருவது மட்டும் ஒரு விஷயம் அல்ல. விருச்சிக ராசிக்காரர்களுடைய வம்சத்தை விருத்தி செய்யக்கூடியது. விருச்சிக ராசி பிள்ளைகளுக்கு உயர் பதவி, விருச்சிக ராசி பிள்ளைகளுக்கு புதிய தொழில், புதிய பதவி, ஒரு இடம் மாற்றம். அதாவது நிச்சயமா நீங்க முதல்ல உங்க தொழிலை இடம் மாற்றம் பண்ணிக்கங்க. தலைகள் அடுத்த வருஷம் நேரம் எல்லாம் உங்க பிரச்சனைலாம் பெரிய லெவல்ல மாறிடும். பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை, பெரிய லெவல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவியில் முன்னேற்றம் என்று சொல்ல ஒரு மாற்றத்தினால் வருகின்றது. உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியது. அப்ப உங்களுக்கு ஒரு நிர்வாக திறமை, தலைமை தாங்கும் தகுதி, ஒரு புதிய தொழில் உருவாக்கக்கூடிய தகுதி, ஒரு கலை திறமையோடு, யாரும் செய்ய முடியாத அற்புதமான ஒரு கலை திறமையோடு ஒரு பொருளை தயாரித்து அதை வேற நாடுகளுக்கு அனுப்பக்கூடியது. இப்படிப்பட்ட தொழில்கள் யாருமே செய்ய முடியாத, யாருமே அந்த காரியத்தை அந்த பொருளை தயாரிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான யோகம். வியக்கத்தக்க ஒரு ஞானகாரகன் சேர்ந்து இருக்கும் பொழுது அறிவு ஞானத்தினால், புத்தி கூர்மையால் உங்கள் தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறது. சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், பதவி யோகம், தொழில் முன்னேற்றம், பொன் பொருள் சேர்க்கை, நிச்சயமாக வருமானம், பொன் பொருள் வருமானம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும். செய்கின்ற வியாபாரம் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை என்றாலும் சரி, புத்திர யோகம் என்றாலும் சரி என ஒவ்வொரு குழந்தையும் உயிர் தந்து அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி முதலில் சூரியனுக்குத்தான் உண்டு. சூரியன் பூமியில் உதயமாகவில்லை என்றால் எந்த உயிரும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த ஒவ்வொரு உயிரும் வளர்ந்து பிரகாசமான வாழ்க்கையை அடைவதற்கு சூரியனுடைய ஆதிக்கம், சூரியனுடைய சக்தி, மிகப்பெரிய சக்தி தேவை. அப்படிப்பட்ட சக்தி உருவாவதுதான் ஆவணி மாதம். அதிர்ஷ்டத்தை, அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு மாதம். காலபுருஷ தத்துவத்தில் ஒவ்வொரு மனிதனும் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய, தலை சிறந்து விளங்கக்கூடிய, தலையால் வம்சம் தலைத்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம். இந்த யோகங்கள் அவர் ஒரு ஜாதகப்படி அமையும். ஆகவே தான் உங்க தனிப்படை, இது பொது பலன். உங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்கன்னு சொல்றேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு யோகங்கள் மாறுபடும். இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதக கிரகத்தில் சம்பந்தப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் ஏற்படும் என்பதுதான் உண்மையான விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. புரியுங்களா? உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை என்பது இருந்தாலும் சரி, உங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி,
நீங்கள் அனுப்பின ஜாதகத்தை பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கணும். நான் பலன் சொல்லும்போது அது என் முன்னாடி ஒரு காப்பி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு விஷயமா விளக்கம் கொடுக்குறேன். எங்கேயும் சொல்லாத விளக்கங்கள், திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். என்ன நானே பெருமைப்படுத்தக்கூடாது, நீங்கள் சொல்லணும். அதுதான் முக்கியம். நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்றத விளக்கத்தான் கொடுக்குறேன். உங்கள் பிரச்சனைகள் என்ன, குடும்ப பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், ஒரு உத்தியோக பிரச்சனைகள், இதெல்லாம் கலந்து நல்ல ஒரு அமைதியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.